கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அவருடைய வார்த்தையானது வெளிச்சமாய் இருக்கிறது. ஆகவேதான் இருள் நீங்கி நாம் வெளிச்சத்தை அடைய தேவனாகிய கர்த்தர் எப்போதும் நமக்கு முன்பாக செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஆக இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் தம்முடைய தாசர்களை, தம்முடைய பிள்ளைகளை, தன் நாமத்தை நம்புகிற பிள்ளைகள் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த செய்தியை சுருக்கமாய் நாம் சிந்தித்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Acts chapter 9 verse 10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இந்த வார்த்தை எது குறிக்குதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில உயர்வுக்கு முதல் காரியமே பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் தாங்க. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, இதோட அர்த்தம் என்னன்னா, நான் தனியாக செயல்பட மாட்டேன். என்னுடைய சுயம், என்னுடைய விருப்பம் எல்லாத்தையும் நான் சிலுவையில் அரைஞ்சிடுறேன், அல்லது எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். நீர் என்னை ஆண்டு கொண்டு நடத்துங்கப்பா அப்படின்னு அவன் சொல்வதை போல தான் நம் மனதில் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை யாருக்குன்னா, தங்கள் மனப்போன போக்கிலே செய்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இதிலே கடவுளே நீர் என்னை காண்கவில்லையே, என் கண்ணீரை பார்க்கலையே, என் கஷ்டத்தை போக்கலையே நினைச்சு தேவன் பேரிலே குறை சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கல்ல, இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில எவ்வளோ ஏமாற்றங்கள், போராட்டங்கள், நோய்கள், எதிர்பாராத விபத்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் இந்த நடுவில் ஏசப்பா நம்முடைய ஜீவனை காப்பாற்றியிருக்கிறார். இதன் நடுவில் அவர் நம்மை கன்னிமணி போல் காத்திருக்கிறார். ஆக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஏன் இந்த அனுபவம் கடந்த காலத்தில் அவர் நமக்கு தந்தார், ஏன் இந்த அனுபவத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்றால், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன். இதோடைய பொருள் என்ன? கம்ப்ளீட் சரண்டர். என்னைக்கு நாம் தேவனுக்கு முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அதாவது என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று அவருடைய பொற்பாதத்தை பிடிக்கிறோமோ, அப்பொழுதுதான் இந்த கீழ்ப்பிடிதல் நமக்குள் வரும். இந்த கீழ்ப்பிடிதல் வந்தாலே உயர்வு தானாக நம்மை தேடி வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நினைக்காத மனிதர்கள் மத்தியிலே, விசாரிக்காத ஆட்கள் நடுவில் என் தேவனாகி கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறாக. கீழ்ப்படிவோம், இதோ அடியேன். இதை குறித்து சிந்தித்த போது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல முன்முதாரணம் இந்த பூமியில் யாருமே கிடையாது. இந்த கேட்குற நண்பர்களே, நீங்கள் இடராமல் நடக்கணுமா? உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் இல்லாமல் சமாதானத்தோடு நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமா? இதோ தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நிறைவானவர். அந்த நிறைவான தேவனை பின்பற்றுவோமா? பிலிப்பியன் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார், மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தார். யாருக்கு? தம்மை அனுப்பின பிதாவுக்கு. இதோ அடியேன் என்றான். அனினியா மாற்றம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து கூட தினமும் பிதா பேச வரும்போதெல்லாம், தன் விருப்பத்தை வெளிப்படுத்தும் போதெல்லாம் நிச்சயமாக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், பிதாவே இதோ அடியேன் இருக்கிறேன். என்ன ஒரு கீழ்ப்படிதல்! கடைசி நேரத்திலும் கூட அந்த சிலுவிலே அவர் பாடுகளை சகிக்கும் முன்பாக அந்த கெர்சமனே தோட்டத்தில் வேர்வை துளிகள் எல்லாம் இரத்தமாய் மாறும் அளவுக்கு மிகுந்த வியாக்குலப்பட்டு அவர் ஜெபித்த நேரத்தில் கூட 2 தூதர்கள் அவர்களை தேற்றுகிறாங்க. அந்த நேரத்தில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உன் சித்தத்தின்படி ஆகட்டும் என்று அந்த நேரத்திலும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தானே தாழ்த்தினார். அன்பானவர்களே, நம்முடைய உயர்வுக்கு முதல் படி கீழ்ப்படிதல். அதுவும் முழுமையாக கீழ்ப்படினு சொல்லியிருக்கிறேன். 2வது, தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்போதும் தாழ்த்துவோம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்ற அந்த தேவனுடைய நல் வாக்கியத்தை மறக்க வேண்டாம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் உலக ரீதியான அல்லது ஆவிக்குரிய ரீதியான எந்த பெருமைக்கு இடம் தராமல், இதோ அடியேன் இருக்கிறேன் நீ சொல்லும், இதோ அடியேன் இருக்கிறேன் என்று இயேசு மரண பரிந்தும் தன்னை தாழ்த்தினது போல தாழ்மை சிந்தையோடு நடப்போம். நிச்சயமாய் அது உயர்வுக்கு வழியாக இருக்கும். இறுதியாக 119ஆம் சங்கீதத்தில் 71ஆம் வசனத்தில் தாவீது என்கிற பக்தன் தன் அனுபவத்தை சொல்றார். கேட்போமா? சாம்ஸ் 119 verse 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். உபத்திரத்தினால அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். என் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற உபத்திரங்களை எண்ணி அஞ்சாதீங்க, கலங்கி போய் நிற்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒருவேளை உண்மையாக இருப்பதனால இன்னும் அநேக நல்ல காரியம் செய்யணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பிரகாசிக்கணுங்கிற எண்ணத்தோடு வாஞ்சியோடு நீங்கள் ஓடுவதனால
பல உபத்திரங்கள் வரும். ஆனால் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் தேவ பலத்தினால் இதை சகிப்பீர்களாம். இந்த அருமையான பாடல் மித்தம் உபத்திரத்து மித்தம் ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆக இந்த 3 காரியத்தில் மனதை வைத்துக் கொள்ளுங்க. இதோ அடியேன் என்றான். இதோட அர்த்தம், யாரெல்லாம் தங்களை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் தங்கள் ஆத்துமாவை சரீரத்தை அடக்கி ஒடுக்கி தேவனே இனி நீர் நடத்தும், என்னை நீர் இயக்கும் என்று சொல்லி அவரிடத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் உயர்வுக்கு வழியாய் வருவார். 2வது, கடைசி பரிந்தம் எந்த சூழ்நிலையிலும், இன்மையிலும் மறுமையிலும் வறுமையிலும் அல்லது உயர்விலும் எந்த சூழ்நிலையிலும் மனத்தாழ்மையோடு நடப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுக்கு வழியாக இருக்கும். இறுதியாக வாழ்க்கையில் வருகிற உபத்திரங்களை கிறிஸ்துவுக்காக நீதிமித்தம் நம்ம துன்பப்படுவோமானால், உபத்திரப்படுவோமானால், இந்த உபத்திரங்களை ஜெபத்தோடு சகித்து ஜெயிப்போமானால் அது உயர்வுக்கு வழியாக இருக்கும். ஆக இந்த அற்புதமான 3 ரகசியங்களை சத்தியங்களை மனதில் வைத்து பயபக்தியோடு நடக்க ஆண்டவரிடத்தில் கேட்போமா? இதோ அனனியா பதில் சொன்னது போல, இதோ அடியேன் இருக்கிறேன். ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அதே போல ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோமா? உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு என்னோடு வேண்டுகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பேரும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. பயப்படாதுன்னு சொன்ன கர்த்தர் இந்த நேரத்தில் உபத்திரத்தை கண்டு அஞ்சாமல் அவைகளை ஜெயிக்க பலன் தாரும். ஆண்டவரே, வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளோ உயர்வு பெருமையான காரியங்கள் வந்தாலும் அதுக்கு முன்பாக நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி உமை மகிமைப்படுத்த உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒபீடியன்ஸ், இம்மிடியட் ஒபீடியன்ஸ், ஆண்டவரை உடனே கீழ்ப்படிந்து அது முழுமையாக சரண்டர் பண்ணி தங்களை உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்று அர்ப்பணித்து வாழ பிள்ளைகளுக்கு வழி காட்டுங்க. இந்த 3 சுபாவங்கள் வரும்போது, தன்மைகளை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நீ உயர்வுக்கு வழிகாட்ட வல்லவராக இருக்கிறீர். ஆக உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். அவர்களுக்கு வர வேண்டிய அந்த உயர்வை தடை பண்ணுகிற சைத்தானை கடிந்து கொள்ளும். கர்த்தர் நீ நடத்துகிற பாதையில் தாழ்மையோடு நடக்க சகித்து அவைகளை ஜெயிக்க பலன் தாரும், உதவி செய்யும். மீட்பர் மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிங்க. இந்த ஊழியத்துக்காக பாரத்தோடு நீங்கள் துணை செய்யலாம், உதவி பண்ணலாம். நிச்சயமாக அதுவும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கு வழி அமைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.